உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தஞ்சை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் பரிதவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் ஆழ்குழாய் பாசனம் மூலமும் காவிரி பாசனம் மூலமும் 1,40,000 ஏக்கர் பரப்பில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்து தற்போது அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யாமல் நிலையங்களை பூட்டியே இருப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். கொள்முதல் நிலையங்களிலும் சாலையோரங்களிலும் நெல்மணிகளை குவியல் குவியலாக குவித்து வைத்து இரவு பகலாக விவசாயிகள் காத்திருக்கின்றனர். நாங்களாம் அறுவடை பண்ணி 15 நாளாச்சு. இதே நிலைமை நீடித்தா எங்களுக்கெல்லாம் விவசாயிகள் அனைவருக்கும் வாழ்வாதாரமே போகிற கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே இனிமேல் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே இருக்கிறோம். இந்த மாதிரி 15-20 நாளாக நெல் அறுத்தாந்து கிடக்கு. எங்களுக்கு கவர்மெண்ட்டு எந்த இதுவும் இல்லை, உதவி பண்ணலை, சாக்கம் கொடுக்கலங்கிறாங்க. எங்களோட இதை பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு நாங்கள் வந்துங்கிறது விளைஞ்சு அழிஞ்சு போய்த்து நாங்கள் எவ்வளோ நாளாக ஆள் விட்டு வேலை செய்கிறது. எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லி எந்த அறிவிப்பும் இல்லை. எங்களுக்கு அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காடி போனால் நாங்கள் போராட்டம் தான் பண்ணுவோம். அவ்வப்போது பெய்து வரும் மழையால் நெல்மணிகள் முளைத்து அழிந்து வருவதாக கைகளில் முளைத்த நெல்லுடன் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேளாண் துறை அமைச்சரோ அதிகாரிகளோ விவசாயிகளை கண்டுகொள்ளாததால் அறுவடை செய்த நெல்லை ஆற்றிலா கொட்டுவது என்றும் குமுறுகின்றனர்.